ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான பரம் சுந்தரி அப்படின்ற ஒரு பாலிவுட் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நார்த் இந்தியால வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ அவருடைய சோல்மேட்டை ஒரு டேட்டிங் அப்ளிகேஷன்ல தேடுறாருங்க. அந்த டேட்டிங் அப்ளிகேஷனும் அந்த ஸ்மார்ட் போன்ல ஸ்டோர் ஆயிருக்கிற ஹீரோடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸை வச்சுக்கிட்டு உன்னோட பர்சனாலிட்டிக்கும் கேரக்டருக்கும் ஏத்த ஒரு பொண்ணு கேரளால இருக்கா அப்படின்ற மாதிரி காமிச்சு கொடுத்துருதுங்க. ஹீரோ அந்த டேட்டிங் அப்ளிகேஷனை நம்பி நார்த் இந்தியால இருந்து தனக்கு மொழி தெரியாத ஊரான கேரளாக்கு போறாருங்க அந்த பொண்ணை தேடி. அந்த டேட்டிங் அப்ளிகேஷனை நம்பி அந்த பொண்ணை தேடி போன ஹீரோட வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே சமயம் இது ஒரு ஃபீல் குட் படம் அப்படின்றதுனால சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோடைய பேரு பரம். இப்போ நம்ம ஹீரோ கேரளால இருக்கிறாருங்க. வேட்டி சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்காரு. என்னடான்னு பார்த்தா ஊர்க்காரங்க எல்லாம் ஒண்ணு திரண்டு ஹீரோவை பயங்கரமா துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஓடுறதுக்கு இடம் இல்லாம அங்க இருக்கிற கடலுக்குள்ள ஹீரோ குதிச்சிடுறாருங்க. நார்த் இந்தியாவை சார்ந்த நம்ம ஹீரோ எப்படி கேரளாக்கு வந்தாரு, எதற்காக இவங்க எல்லாம் ஹீரோவை இப்படி துரத்திக்கிட்டு இருக்காங்க, உயிருக்கு பயந்து எதற்காக ஹீரோ கடல்ல குதிக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள எழும்புது இல்லையா? அதற்கான காரணத்தை ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம கிட்ட இப்ப காட்ட ஆரம்பிக்கிறாங்க. பேசிக்கா நம்ம ஹீரோ ஒரு பணக்கார வீட்டு பையங்க. ஹீரோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப கூலா இருக்கும். தனக்கு பிடிச்ச விஷயத்த ஜாலியா பண்ணிக்கிட்டு எந்த கவலையுமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நபருங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா டெக்னாலஜி சம்பந்தமா ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சு அதை பெரிய லெவல்ல டெவலப் பண்ணி வளர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் எடுக்கிறாரு. ஆனா இவரோட முயற்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே தோல்வி அடைஞ்சிருதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல யாராச்சோட ஐடியாக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. அந்த வகையில ஒரு கம்பெனி வந்து சோல்மேட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி இருக்கிறதா நம்ம ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. இந்த சோல்மேட் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் சாதாரணமா உருவாக்கப்பட்ட அப்ளிகேஷன் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட இன்ஜினியர், சைக்கார்டிஸ்ட், ஏஐ டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருடைய இன்புட்டும் இந்த அப்ளிகேஷன்ல இருக்குதுங்க. பொதுவா ஒரு டேட்டிங் அப்ளிகேஷன் எந்த மாதிரி ஒர்க் ஆகும்? அந்த அப்ளிகேஷன்ல நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், நானும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்பதான் உங்களோட ப்ரொஃபைல என்கிட்ட காட்டும், என்னோட ப்ரொஃபைல உங்ககிட்ட காட்டும். கரெக்டா? ஆனா இவங்க உருவாக்கி இருக்கிற சோல்மேட் அப்படின்ற அப்ளிகேஷன் அந்த மாதிரி கிடையாதுங்க. இந்த சோல்மேட் அப்ளிகேஷன்ல நம்ம லாகின் பண்ணிட்டோம்னா ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிற எல்லாரோடைய டேட்டாஸையுமே இந்த சோல்மேட் அப்ளிகேஷன் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு மனிதனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத அவனுடைய ஸ்மார்ட் போனை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? சோ அந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை வச்சு இது மேட்ச் பண்ணுங்க, அதாவது மேட்ச் மேக்கிங் பண்ணுங்க. உங்களோட பர்சனாலிட்டி மற்றும் கேரக்டருக்கு இவங்க செட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மேஜிக் மாதிரி இது கண்டுபிடிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட ரெவென்யூ மாடல் என்ன அப்படின்னு கேக்குறாரு. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்றவங்க சின்னதா சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அதுதான் நமக்கான ரெவென்யூ அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ சொல்றாரு, உங்க எக்ஸ்பிளனேஷன் ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இது எப்படி ஒர்க் ஆகும்? வெறும் டேட்டாஸை மட்டும் வச்சு எப்படி நம்மளோட சோல்மேட்டை கண்டுபிடிச்சு கொடுக்கும்? எனக்கு என்னமோ இது அவ்வளவு எஃபிஷியன்ட்டா இருக்குன்னு தோணல அப்படின்னு சொல்ல அதை டெவலப் பண்ணவரை ஹீரோட மொபைலை வாங்கி அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்க, மேபி உங்களுக்கும் மேஜிக் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம்னு முடிவெடுக்கிறாருங்க. அந்த அப்ளிகேஷன்ல இவர் ரிஜிஸ்டரும் பண்றாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோட அப்பா ஹீரோவை கூப்பிட்டு இது வரைக்கும் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீ நிறைய டைமையும் பணத்தையும் வேஸ்ட் பண்ணிட்ட, இதுக்கு மேலேயும் நீ இப்படி இருக்கிறதுல எனக்கு எந்த ஒரு உடன்பாடும் கிடையாது, அதனால ஒழுங்கா என்னோட கம்பெனில வந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு கூப்பிடுறாருங்க. ஆனா ஹீரோ சொல்லிடுறாரு, நான் புதுசா ஒரு அப்ளிகேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த அப்ளிகேஷன் மூலமா அவங்களுடைய சோல்மேட்டை கண்டுபிடிக்கலாம். இனிமேல் தனியா இருக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது, நம்மளோட ஃபியூச்சர் நம்ம கையில இருக்கு அப்படின்னு அந்த மொபைலை காட்டுறாருங்க. ஆனா ஹீரோடைய பாதலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் நீ சொல்லிட்டு இருக்க, ஆனா தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல கடைசியா ஒரே ஒரு வாட்டி நான் இதை ட்ரை பண்ணலாம்னு இருக்கிறேன், ஒரு 5 கோடி ரூபாய் பணம் கொடுங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்கறாருங்க. ஏதோ சின்ன அமௌண்ட் மாதிரி இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கேட்கற அப்படின்னு கேட்க ஹீரோ பாத்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோட அப்பாவும் கடைசியா உனக்கு இதை கொடுத்து உதவி செய்யறேன், இந்த வாட்டி நீ ஏதாவது சொதப்புன அப்படின்னா ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு நடந்துக்கணும் அப்படிங்கும் போது சரிப்பா அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிறாருங்க. நம்ம ஹீரோ இந்த அப்ளிகேஷனை ட்ரையல் பார்க்கறதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தார் இல்லையா? அந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 50% மேட்ச், 60% மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்தோட ப்ரொஃபைல காமிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா ஹீரோ அவரோட டீம் கிட்ட சொல்லிடுறாரு, 100%க்கு 1% குறைஞ்சாலும் அந்த ப்ரொஃபைலை நம்ம பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. ரொம்ப நேரமா ஹீரோட ப்ரொஃபைலை வச்சு டீம் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே 100% இவருடைய டேட்டாஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பொண்ணோட ப்ரொஃபைல் ஹீரோ கிட்ட காட்டுதுங்க. அந்த மேட்சோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா கேரளால காட்டுதுங்க. சரி, அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தா தேக்கிப்பட்டு சுந்தரி தாமோதரன் பிள்ளை அப்படின்னு இவ்வளவு பெரிய பேரா இருக்கே அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காருங்க. சரி, இந்த பேர்ல சோசியல் மீடியால ஏதாவது கணக்கு இருக்கா, அந்த பொண்ணோட போட்டோஸ் ஏதாவது செக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால இந்த பொண்ணோட பேரை போட்டு சர்ச் பண்ணா ப்ரொஃபைலே இல்லங்க. அந்த பொண்ணோட மொபைல் டேட்டாஸ் மூலமா அந்த பொண்ணோட லொகேஷன் மட்டும் எக்ஸாக்ட்டா இந்த அப்ளிகேஷன்ல காட்டுது. சரி, அது என்ன லொகேஷன் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா சுந்தரின்றவங்க அந்த ஹோம் ஸ்டே வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. உடனடியா நம்ம ஹீரோ கேரளா போலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு. இந்த அப்ளிகேஷனை நம்பி நீ கேரளா போய் தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் கேரளா நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பல மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் கேரளாவையும் வந்தடைறாங்க. ஃபைனலி ஒவ்வொருத்தங்க கிட்டயா அட்ரஸ் கேட்டு அந்த ஹோம் ஸ்டேவையும் ரீச் பண்றாங்க. அந்த ஹோம் ஸ்டேவோட என்ட்ரன்ஸ் கிட்ட ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும்
எல்லாரும் போய் நிப்பாங்க பாருங்க. உள்ள பொண்ணுங்கலாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அங்கதான் நம்ம ஹீரோனும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோன் அப்படியே பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போயிருங்க. அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருப்பாரு. பட்டுன்னு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இவங்களை நோக்கி நடந்து வருவாங்க. பார்த்தா ஒரு அருவாள் எடுத்து வீசுவாங்க பாருங்க. இவங்க 2 பேருமே மிரண்டு போயிருவாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய தென்னை மரத்துல போய் பட்டுன்னு அந்த அருவாள் குத்தும். பார்த்தா வெள்ளையும் சொல்லியமா ஒரு நபர் வந்திருப்பாரு. அந்த நபர் நீண்ட நாளா இந்த பில்டிங்கை விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டே இருந்திருப்பாரு போல. ஹீரோயின் இந்த பில்டிங் விற்கிறது இல்லைன்னு சொல்லியும் ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இப்ப அருவாளை காமிச்சு பயங்கரமா மிரட்டி துரத்தி விடுறாங்க. இதை பார்த்து ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு மிரண்டு போயிடுறாங்க. ஆமா நீங்க யாரு அப்படின்னு கேட்க, நாங்க இங்க ஹோம் ஸ்டே பண்றதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ நீங்க கெஸ்டா, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு, என் பேரு சுந்தரி தாமோதரன் பிள்ளை அப்படின்னு சொல்ல, சுந்தரி அப்படின்றது ரொம்ப அழகா இருக்கு, நான் இப்படியே கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் இவங்க புக்கிங் ரெஜிஸ்டரை செக் பண்ணி பார்க்கும்போது எல்லா ரூம்ஸையுமே இவங்க புக் பண்ணியிருக்காங்க. மற்ற ஆளுங்கெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் 2 பேர் மட்டும்தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. மொத்த ரூமையும் நீங்கள் 2 பேர் மட்டும் தான் புக் பண்ணியிருக்கீங்க, இங்கே செட்டில் ஆயிரலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க, அது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ இன்டெரக்டாக பேசுகிறாருங்க. என்ன ரீசனுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்க, ஹீரோ சொல்கிறாரு இந்த மாதிரி நாங்கள் சிட்டி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம், இப்போ இந்த கிராமத்தில் நடக்கிற பல்வேறு கலாச்சாரம் நிகழ்வுகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோன் உங்கள் ரூமை காட்டுற வாங்க அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு ரூமை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கூப்பிடுறாரு. ஹீரோயின் வராங்க. பெட் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் பாய் எடுத்து கொடுத்து இந்த பாயில படுங்க கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவரோட மொபைலை எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு சுத்தமாவே இங்க நெட்வொர்க் இல்ல அப்படிங்கும்போது, தோ தெரியுது பாருங்க கோகனட் மரம், அது மேல ஏறினீங்கன்னா 5G நெட்வொர்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, அட என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க இங்க இவ்வளவு கொசுவா இருக்குது அப்படின்னு கேட்க, ஜன்னலை க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஹீரோன்னு சொல்றாங்க. ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டா வியூ பாயிண்டே தெரியாது அப்படிங்கும்போது, அப்போ ஒன்று பண்ணுங்க, உள்ள வர கொசுவை அப்படியே கையில பட்டுன்னு அடிங்க, உங்களுக்கும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கும். இன்னும் ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு மிரட்டுற மாதிரியே ஹீரோயின் கேட்க, ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. ஹீரோ அவரோட வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒர்க் அவுட்டை மட்டும் மிஸ் பண்ணாம பண்ணிடுவாருங்க டெய்லியுமே. அந்த வகையில காலையில ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள ஜாகிங் போக ஆரம்பிக்கிறாரு. போற வழியில ஒரு பொண்ணை தெரியாதனமா இடிச்சிடுறாரு. அந்த பொண்ணு டாக்டரா இருந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப பிடிச்சு போயிருதுங்க. உடனே அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட தான் ஒரு டாக்டர் தான் அப்படின்னு இன்ட்ரோ ஆயிட்டு, ஃபுல் பாடி செக்அப் பண்ணணும்னா என்கிட்ட வாங்க செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வளைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் தப்பிச்சா போதுன்ட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுறாருங்க. மார்க்கெட் பக்கம் நுழையும் போது அங்க இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் நம்ம ஹீரோவை ரவுண்ட் அப் பண்றாங்க. என்னாச்சு அப்படின்னு ஹீரோக்கு ஒன்றும் தெரியலங்க. திடீர்னு அந்த இடத்துக்கு புல்லட்ல ஒரு நபர் வராரு. அந்த நபருடைய பேரு பார்கவ். அப்பதான் விஷயம் தெரிய வருது. பார்கவ் சொல்றாருங்க, இந்த ஊரை நாங்க கோவில் மாதிரி பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம், இந்த இடத்துல இப்படி அரைங்குறையமாலாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, அரைங்குறையமாவா, நான் ஷார்ட்ஸ் தானே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல, இங்க இதுக்கெல்லாம் அலோடு கிடையாது, நாங்க ஒரு கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், ஒழுங்கா வேட்டி கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோக்கு வேட்டி கட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வராருங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கும் உனக்கும் எந்த விதத்திலயுமே மேட்ச் இருக்கிற மாதிரி தெரியல, அப்படி இருக்கும்போது எப்படி டேட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்க, நீ சொல்றதும் கரெக்ட் தான், அந்த பொண்ணை டேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணோட டேட்டாஸ் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு தான் எந்த ஒரு சோஷியல் மீடியாலையுமே இல்லையே, அப்படி இருக்கும்போது எப்படி டேட்டாஸ் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டு கேட்கிறாரு. நம்ம கிட்ட டிஜிட்டல் டேட்டாஸ் இல்லைன்னா என்ன, பயோடேட்டா ஜாதகம் இது எல்லாத்தையுமே வச்சு அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம ஹீரோயின் என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்றத ஒளிஞ்சிருந்து இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எங்க போறாங்க, யாரை பாக்குறாங்க, ஹீரோனுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க, யாரெல்லாம் எதிரிங்க இருக்கிறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஹீரோ தெரிஞ்சுக்கிறாருங்க. ராத்திரி ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டை என்ஜாய் பண்ணி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. போன் ஒரு இடத்துல இருக்கும். உடனடியாக நம்ம ஹீரோ ஓடி போய் ஹீரோயின் என்ன பாட்டு கேட்குறாங்க அப்படின்றத ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து இன்டர்நெட்ல தேடி அதே பாட்டை கேட்டு மனப்பாடம் பண்ண ஆரம்பிப்பாருங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் நான் தான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி ஹீரோனுக்கும் ஹீரோனோட சிஸ்டருக்கும் சர்வ் பண்ணுவாங்க. ஹீரோனோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே ஹீரோ பார்த்தீங்கன்னா நேற்று ராத்திரி மனப்பாடம் பண்ண அந்த பாட்டை பாடுவாரு. அதை பார்த்த உடனே அது நமக்கு பிடிச்ச பாட்டாச்சு அப்படின்ட்டு ஹீரோனு கூட சேர்ந்து பாட ஆரம்பிப்பாங்க. உனக்கு எப்படி இந்த பாட்டு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்லுவாரு, மியூசிக்கு நோ லாங்குவேஜ், ஸோ மியூசிக் வந்து ஒரு வைபு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, ஆமா சூப்பர் ஸ்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு அப்படிங்கும்போது, ஆமா சூப்பர் ஸ்டாருக்கு என்ன ஸ்வாகு என்ன ஸ்டைலு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சாரை பத்தி பேசிட்டு லுங்கி டான்ஸ் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாருங்க. ஹீரோயின் டென்ஷன் ஆயிருவாங்க. நீ பேசிட்டு இருக்கிறது தமிழ் சூப்பர் ஸ்டாரை பத்தி, நான் பேசிட்டு இருக்கிறது மலையாளம் சூப்பர் ஸ்டாரை பத்தி அப்படின்னு சொல்ல, எதுவா இருந்தா என்ன சவுத்து தானே அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. அது என்ன சவுத் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ளடக்கிடுறீங்க. கேரளா மலையாளம் மோகன்லால், தமிழ்நாடு தமிழ் ரஜினிகாந்த், ஆந்திரா தெலுங்கு அல்லு அர்ஜுன், கர்நாடகா கனடா யாஷ், இந்த மாதிரி தனித்தனி ஸ்டேட்டுக்கும் தனித்தனி லாங்குவேஜ் இருக்கு, தனித்தனி சூப்பர் ஸ்டார்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. எங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாம நீ பாட்டுக்கு சவுத் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா உள்ளடக்கிடுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணா அது வேற எங்கேயோ கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோனை தேடிக்கிட்டு இருப்பாருங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா தென்னை மரத்து மேல ஏறி இளநீ பறிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நான் உனக்காக சாப்பாடு செஞ்சிருக்கேன் வந்து சாப்பிட்டு பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கூப்பிடுறாரு. எனக்கு பசிக்கல நான் வரல அப்படின்னு கோவத்தையே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி
விருந்தாடி சாப்பிட வைக்கிறதுக்காக வர வைக்கிறாருங்க. பட்டுன்னு ஹீரோயின் கேக்குறாங்க, நீ இந்த மாதிரிலாம் சமைச்சு கொடுத்து டேஸ்ட் பண்ண வச்சு கியூட்டா ஸ்மைல் பண்ணா நான் விழுந்துருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. பட்டுன்னு ஹீரோ கேக்குறாரு, அப்ப என்னோட ஸ்மைல் கியூட்டா இருக்கு அப்படின்ட்டு. உடனே ஹீரோன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பார்கவனா மீட் பண்றதுக்காக ஹீரோவை கூட்டு போக அங்க பாத்தீங்கன்னா இந்த கலரி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்கவனா பயங்கர டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காரு, ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அம்மாவன் இவருக்கு ஏதாவது சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஆமா அம்மாவன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. பட்டுன்னு இந்த பார்கவ் சொல்றாரு, அம்மாவன்னா அங்கிள்னு அர்த்தம், நான் அவளுக்கு தான் வந்து அம்மாவன், நீ மிஸ்டர் பார்கவ் அப்படின்னு தான் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரிங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவரு களத்துல இறங்குறாருங்க. ஹீரோக்கு 2 அடி விழட்டும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஹீரோயின் பேசி இருந்திருப்பாங்க. அங்க இருக்கிறவங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணி சண்டைக்கு வராங்க. ஹீரோ அதை பத்தி எதுவுமே தெரியாம சும்மா இஷ்டத்துக்கு சண்டை போடுறாருங்க. அதனால ஆரம்பத்துல இவரால சமாளிக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா இவர் அந்த சீல்டை வச்சு ஆப்போசிட்ல அட்டாக் பண்றவரை தள்ளி விட்டுறாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த வளையமா கத்தி இருக்கும் இல்லையா, அதை வச்சு 2 ஆட்ட ஆட்டுறாரு. அதுல இருக்கக்கூடிய அந்த ஷார்ப்பான கத்தி ஹீரோடைய தோலை கிழிச்சிருது, ரத்த வேற வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பரிதாபப்பட்டு ஹீரோவை ஒரு மலைப்பகுதிக்கு கூட்டு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய மூலிகளை எல்லாம் எடுத்து அதை மருந்தா ரெடி பண்ணி ஹீரோக்கு போட்டு விடுறாங்க. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, ரொம்ப வருஷமா இவங்க பிராக்டிஸ் பண்ணி சண்டை போடுறாங்க, எப்படி உன்னால ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்ட்டு. என்னோட நோக்கம் என்னோட முகத்தை எப்படியாவது சேஃப்டி பண்ணணும் அப்படின்ட்டு, அதுக்காக தான் போராடி ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் மருந்து வச்சு விடுறத பத்தி எல்லாம் அவர் புகழ்ந்து பேசுறாரு. அதன் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் இம்ப்ரெஸோ ஆகுறாங்க. அப்படி மருந்து வச்சு விடும்போது நம்ம ஹீரோனுடைய கம்மல் தண்ணிக்குள்ள விழுந்துருங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த கம்மலை தேடிட்டு நம்ம ஹீரோ அந்த தண்ணி கிட்ட வருவாரு. எப்படியோ அந்த தண்ணிக்குள்ள இருந்து கம்மலை கண்டுபிடிச்சிருவாரு. ஆனா பார்த்தா பின்னாடி ஒரு பெரிய யானை நின்னுட்டு இருக்குங்க. அந்த யானை நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு முயற்சி பண்ணும். ஆக்சுவலா அது ஒரு வளர்ப்பு யானை தான், அதோட பேரு ருக்மணி. ஹீரோ என்ன சொன்னாலும் அது கண்ட்ரோல்லயே வராது. அந்த இடத்துக்கு வேகமா ஓடி வந்த நம்ம ஹீரோயின் சொன்னதுக்கு அப்புறம் அந்த யானை அமைதியாகுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கண்டுபிடிச்ச கம்மலை கொண்டு போய் ஹீரோயின் கிட்ட கொடுக்க ஹீரோயின் மறுபடியும் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இந்த ஊரை சுத்தி பாக்குறதுக்காக தானே நீ வந்த, உனக்கான கைடு கிடைச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ இன்னும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. சரி நாளைக்கு காலையில 5 மணிக்கு ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில இருந்து நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை இந்த ஊர் முழுக்க சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் டிராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதன் மூலமா இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஊர்லாம் சுத்திட்டு ஒரு சர்ச்சுக்குள்ள நுழைவாங்க. அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பாவ மன்னிப்பு கேட்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, இப்ப நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ட்டு. என்ன சொல்ற, ஆனா உன்னை பார்த்தா பிடிச்சி பண்ற மாதிரி தானே இருக்கு அப்படிங்கும் போது ஹீரோயின் சொல்லுவாங்க, ஹீரோனுக்கு மோகினி ஆட்டம்னா ரொம்ப பிடிக்குமா, சோ அதை பிராக்டிஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் ஹீரோனோட ஆசையா. சரி மோகினி ஆட்டம்னா என்ன சொல்லி கொடு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இது சர்ச்சு, இங்க எப்படி அப்படிங்கும் போது ஆடலாம் வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ டீச் பண்ண சொல்றாரு. ஹீரோனும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோனுக்கு ஹீரோ மேல லைட்டா காதல் மலர ஆரம்பிக்குங்க. அவங்க எம்டியா ஃபீல் பண்றதா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வரும். யாருன்னு பார்த்தா அந்த ஆப்பை டெவலப் பண்ணவங்க தான். இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஆப்ல இன்ட்ரெஸ்டடா இருந்துட்டு இருக்காங்களாம். நீங்க ரிசர்ச் பண்றேன்னு சொல்லிட்டு கேரளா போனவங்க எதுவுமே சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது நான் தான் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் 2 பேரும் டிராவல் பண்ணிட்டு ரோட் சைட்ல நடந்து வந்துட்டு இருப்பாங்க. சரி நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுவாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிப்பாரு. இவன் எங்க போனானே தெரியல அப்படின்ட்டு பார்த்தா அவர் இந்த ஊர் கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி மாறி இருப்பாருங்க. இந்த ஊர்லயே ஒரு பொண்ணையும் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாருங்க. ஆரம்பத்துல இங்கெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்த நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு இந்த ஊர் செட் ஆயிடுச்சுங்க. ஹீரோவும் சொல்லுவாரு, எனக்கும் செட் ஆகிற மாதிரி இருக்குது, என் போன்ல இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனையும் நான் அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஓணம் ஃபங்க்ஷன் வருதுங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வேட்டி கட்ட தெரியாம திணறிக்கிட்டு இருப்பாரு கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு. அப்ப அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோவை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுது. சோ நமக்கான சோல்மேட் இவ தான், அந்த ஆப் கரெக்டா தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்றத உணர ஆரம்பிக்கிறாருங்க. சரி அந்த ஃபங்க்ஷன்ல வச்சு தன்னோட காதலை வெளிப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன்ல பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. ஆனா பேச முடியாம போயிடும். அப்பதான் ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குங்க. நம்ம பார்கவ் அங்கிள் இருக்கிறார் இல்லையா, அவரு ஒரு பையனை கூட்டிட்டு வந்து இவங்க 2 பேரும் கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பேசிக்கா வேணுகோபால் அப்படின்ற ஒரு பையனுக்கும் நம்ம ஹீரோனுக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ண போறாங்க. கூடி சீக்கிரம் இவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் ஆக போகுதுங்க. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கர ஷாக் ஆகுறாரு. ஒருவேளை ஹீரோனுக்கு விருப்பம் இல்லாம இது நடக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட சிஸ்டரை கூப்பிட்டு யார் இந்த வேணுகோபால் அப்படின்னு கேட்க அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோனும் வேணுகோபாலும் ஒன்னா தான் படிச்சிருந்திருக்காங்க, ஒன்னா தான் வளர்ந்துருக்காங்க. சோ ஆரம்ப காலகட்டத்திலேயே இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி பேசி வச்சுட்டாங்க. அதாவது சின்ன வயசுலயே இவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி பேசி வச்சுட்டாங்க. வேணுகோபால் அவரோட ரிசர்ச் விஷயமா மும்பைக்கு போயிட்டு இப்போதாங்க ரிட்டர்ன் வந்திருக்காரு. சோ ரிட்டர்ன் வந்த உடனே பாத்தீங்கன்னா இவங்களுக்கான என்கேஜ்மெண்ட் ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சரி இந்த வேணுகோபால் ஒருவேளை டம்மியா இருப்பாரு அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா இந்த வேணுகோபால் எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கிறாருங்க. ஈவன் நம்ம ஹீரோவிடமே அவர் பெஸ்டா தாங்க இருக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ போயிட்டு எல்லாரோட மனசையும் உடைச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க ஐ மீன் இங்க இருக்கக்கூடிய பசங்களோட மனசெல்லாம் உடைச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சொல்லிட்டு இந்த மாதிரி ஏன் அந்த பையனை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாருங்க. ஆக்சுவலா அவங்க சின்ன வயசுல இருந்தே என் கூட இருக்கிறவங்க, ஸ்கூல் மேட்,
காலேஜ் மேட், கலர் மேட் அப்படின்னு சொல்ல சோல்மேட்டுமா அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோன் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோனும் வேணுகோபாலும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா நீ ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோன் சொல்றாங்க. எனக்கு என்னமோ டிஸ்டர்ப்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்ல அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல ஒரு கொலுசு எடுத்துட்டு வந்து நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணு பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு போட்டு விடுவாருங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை டெவலப் பண்ணவருக்கு ஃபோனை போட்டு இவதான் என்னோட சோல்மேட் அப்படின்னு அந்த அப்ளிகேஷன் காட்டுச்சு. அதை நம்பி தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா உங்களுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல சோல்மேட் அப்படின்றவங்க வந்து ஏதோ வைஃபைக்கு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிட்டு போற மாதிரிலாம் கிடையாது. இந்த யூனிவர்ஸ்ல ஒருத்தங்களுக்கு ஒரு சோல்மேட் தான் இருக்க முடியும். இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் செக் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீரோயின் கிட்ட நான் தான் அவளோட சோல்மேட்னு நம்ப வைக்கணும். அதுக்காக நான் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஓணம் ஃபெஸ்டிவல்ல பாத்தீங்கன்னா நிறைய காம்படிஷன்லாம் நடக்கும். அந்த காம்படிஷன்லாம் கலந்துக்கிட்டு வின் பண்ணி ஹீரோனை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம்னு முடிவெடுக்கிறாருங்க. ஆனா அதுக்கு இந்த பார்கவ் அப்படின்றவரை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாரு. ஏன்னா இந்த ஊருக்கு நம்ம ஹீரோ கெஸ்டா தான் வந்திருக்காரு. ஸோ கெஸ்டா தான் இருக்கணும், இந்த ஊர்க்காரங்க மட்டும் தான் இந்த காம்படிஷன்லாம் கலந்துக்கணும் அப்படிங்கும்போது இவர் கெஞ்சி கேட்கிறாரு. அதனால பாத்தீங்கன்னா பார்கவ் அக்செப்டும் பண்ணிக்கிறாருங்க. இப்போ அந்த போட்டியில நம்ம ஹீரோவும் கலந்துக்கிறாரு. அதே சமயம் வேணுகோபாலும் கலந்துக்கிறாருங்க. வாயில ஸ்பூனு, அதுல ஒரு லெமனு, கையில 2 வாளியில தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த லெமன் விழுகாம அங்க இருக்கக்கூடிய ரேம்ப்ல நடந்து வரணுங்க. ஹீரோ அப்படியே ஜாலியா நடந்து வந்துடுறாரு. ஹீரோனும் பயங்கரமா சேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே திரும்பி வேணுகோபாலை பார்த்துட்டு அப்படியே வேணுகோபால் மேல நம்ம ஹீரோ விழுந்துடுறாருங்க. ஸோ அந்த கேம்ல பாத்தீங்கன்னா ஹீரோவும் தோத்துறாரு, வேணுகோபாலும் தோத்துறாரு. வேற ஒரு டீம் வின் பண்ணிட்டு போயிருது. இதனால மொத்த பேரும் ஹீரோ மேல செம்ம காண்டாயிடுறாங்க. இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு நினைச்ச நம்ம ஹீரோக்கு பேக் ஃபயர் ஆயிருதுங்க. ராத்திரி பாத்தீங்கன்னா இந்த பொம்மலாட்டம் எல்லாம் நடக்குது. அந்த இடத்துக்கு போன நம்ம ஹீரோ சேடா உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து உட்காந்துட்டு இந்த ஊர்ல ஓணம் செலிப்ரேஷன் எப்படி ஆரம்பிச்சது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன அப்படின்றதெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவாரு. அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்கும். ஊருக்குள்ள போட்டிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும். இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த மோகினி ஆட்டம் ஆடுறதுக்காக ஸ்டேஜ் கிட்ட நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ கிட்ட நின்று மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பாருங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு வேணுகோபால் வந்துருவாரு. வேணுகோபால் வந்த உடனே நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து போயிருவாருங்க. அங்க ஒரு ஆடியன்ஸா நின்று நம்ம ஹீரோன் டான்ஸ் ஆடுறத பாப்பாரு. ஹீரோனும் ரொம்ப ஹாப்பியா டான்ஸ் ஆடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோனோட கண் பார்வை முழுக்க நம்ம ஹீரோ பக்கம் தாங்க இருக்கும். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஹீரோன் வெளியில வருவாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கூட ஜாயின் பண்ணி நடந்து வந்துகிட்டு இருப்பாருங்க. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஹீரோன் அங்க இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப் கிட்ட போய் நின்னுப்பாங்க. வா மலையில நனையலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. கரெக்டா அந்த இடத்துக்கு வேணுகோபால் கார் எடுத்துட்டு வந்துருவாரு. வா போலாம் அப்படின்னு ஹீரோனை கூப்பிட ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த கார்ல ஏறிப்பாரு. நானும் அவங்க வீட்டுல தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா வீடியோ கால் பண்றாருங்க. சோல்மேட்டை கண்டுபிடிக்கிறேன்னு போனேன், என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் சோல்மேட்டை கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்காக பணத்தை மட்டும் ரெடி பண்ணுங்க, ஈவன் நான் என்னோட பணத்தையும் நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. உன்னோட காசுன்னு ஒன்று கிடையவே கிடையாது, எல்லாமே நான் ஏர்ன் பண்ணது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அப்பா திட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோனுக்கும் வேணுகோபாலுக்கும் எங்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல இவர் தான் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துப்பாரு. அப்போ வேணுகோபால் டான்ஸ் ஆடுறதுக்கு தயங்கிட்டு இருப்பாரு. நான் இருக்கும்போது எதுக்கு, வாங்க நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டான்ஸ்ல ஹீரோட ஃப்ரெண்டு அங்க ஆடிக்கிட்டு இருந்தவரோட வேட்டியை அவுத்துட்டுருவாருங்க. இதனால ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும். எல்லோரும் குடிச்சிருந்ததுனால சண்டையும் ஆயிருங்க. அந்த சண்டையில 2 பேரும் மயக்கம் வேற போட்டு விழுந்துருவாங்க. அவங்கள உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின், வேணுகோபால், ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போவாங்க. போட்ல போட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிளினிக்கும் போவாங்க. அந்த கிளினிக்கு போனா அந்த கிளினிக்ல டாக்டரா இருக்கிற பொண்ணு வேற யாரும் கிடையாது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை பார்த்து ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு தான். நான் எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கேன் ஃபுல் பாடி செக்அப் பண்ணணும்னு சொல்லிட்டு, இப்போ பண்ணிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்க. கரெக்டா அந்த ரூம் கிட்ட நம்ம ஹீரோயின் வந்துருவாங்க. வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிருவாங்க. உடனே நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நீ பார்த்ததெல்லாம் நெஞ்சம் கிடையாது, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட தான் காதல வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணதுனால இந்த பார்கவ் அங்கிளுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா 2 ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு எந்த ட்ரெஸ் போறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோனோட சிஸ்டர் வந்துட்டு நீ ட்ரெஸ்ஸை பத்தி மட்டும் தான் யோசனை பண்ணிட்டு இருக்கியா, இல்ல 2 பேர்த்துல யாரை சூஸ் பண்றதுன்றத பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு 2 பேர்த்த பத்தியும் சொல்லுவா. ஃபர்ஸ்ட் வேணுகோபாலை பத்தி சொன்னா, வேணுகோபாலுக்கு ஏகப்பட்ட டேலண்ட் இருக்கு, ஹேண்ட்ஸமாவும் இருக்கிறாரு, எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாத்துலயும் பெஸ்ட்டுங்க. அப்படியே நம்ம ஹீரோ பக்கம் திருப்பினோம்னா இரிட்டேட்டான ஒரு ஆளு, மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறது அந்த பொண்ணு. இதெல்லாம் என்கிட்ட எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு அதை பத்திலாம் கவலையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் ஏகப்பட்ட கவலைகளோட தான் படுத்து கிடக்குறாங்க. இப்ப ஹீரோன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வேணுவும் நம்ம ஹீரோனும் கல்யாணம் பண்ணி வாழணும் அப்படின்றத மொத்த ஃபேமிலி ஆட்களும் சுத்தி இருக்கிறவங்களும் முடிவு பண்ணுது. வேணுவை சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோனுக்கு தெரியும், வேணு கூட இருந்தா சேஃபா இருக்கேன் அப்படின்ற ஒரே ஒரு ஃபீல் மட்டும் தான் வரும், வேற எந்த ஒரு ஃபீலுமே அவங்களுக்கு வந்ததில்லை. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ கூட இது வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுல நம்ம ஹீரோனுக்கு புது புது
ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அது போக அவங்களுக்கு அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டையும் கொடுத்துருந்துருக்குது. வேணுவா இல்ல ஹீரோவா அப்படின்னு யோசனை பண்ணும்போது ஹீரோனால சரியா முடிவு எடுக்க முடியலங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து ஹீரோவை சூஸ் பண்ணா இங்க இருக்கக்கூடிய எல்லாரோட மனசையும் உடைச்சிருவோமோ அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. ஆனா ஹீரோனுக்கு ஹீரோ தான் பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. இப்போ இந்த சின்ன பொண்ணு என்ன சொல்ற அப்படின்னா, உங்களோட ஹாப்பினஸை மட்டும் பாருங்க, இவங்களோட ஹாப்பினஸுக்காக நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை நரகமா மாறிடும். எல்லோரும் பேசுவாங்க அப்படின்றத பத்திலாம் யோசிக்காதீங்க, உங்க ஹாப்பினஸை தேடி நீங்க போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்ல ஹீரோயின் அந்த பொண்ணை ஹக் பண்ணி அழுகுறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோடைய அப்பா வந்திருக்கிறாருங்க. அவங்க அப்பா கிட்ட சோல்மேட்டை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற விஷயத்தையெல்லாம் ஹாப்பியா சொல்லிக்கிட்டு இருக்க அப்பதான் அவங்க அப்பா ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தையே சொல்றாரு. ஆக்சுவலா அந்த ஆப் டெவலப் பண்ணார் இல்லையா, அவர் ஒரு ஃபேக்கான ஆளாம். அது மட்டும் இல்லாம பணத்தை எல்லாம் வாங்கிட்டு சுருட்டிட்டு ஓடிட்டாரு. நான் அந்த நபரோட வீட்டை தேடி போனேன், வீட்லயும் யாரும் இல்ல, சோ மொத்தமா எல்லாத்தையும் எடுத்துட்டு காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. உன்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல டென்ஷன் ஆகாதீங்கப்பா, நான் செக் பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணா கால் போக மாட்டேது, வாட்ஸ்அப் கால் பண்ணாலும் கால் போக மாட்டேது. சரி இன்டர்நெட்லயாவது அவங்களோட வெப்சைட்டை செக் பண்ணி பார்க்கலான்னு செக் பண்ணி பார்த்தா அந்த பேஜே இல்லன்னு வந்துருதுங்க. ஹீரோ ஏமாற்றப்பட்டுட்டாரு அப்படின்ற விஷயம் இப்பதான் நம்ம ஹீரோக்கு ரியலைஸ் ஆகுதுங்க. ஏதோ ஒரு டம்மி அப்ளிகேஷனை ஹீரோ கிட்ட காமிச்சு உன் சோல்மேட் கேரளால இருக்கா அப்படின்னு அமுச்சு விட்டுட்டு மொத்த பணத்தையும் லவுட்டிட்டாங்களாட்டு இருக்கு கைஸ். இப்போ நம்ம ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. உன்கிட்ட ஸ்டார்ட் அப் ஐடியாவும் முன்னேற ஐடியாவும் இல்ல, உன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு டேலண்ட் பணத்தை எப்படி வேஸ்ட் பண்றது தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. நானே என்னோட வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்க, நீ ஏன்பா என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அந்த ஆப்பை டெவலப் பண்ணவன் ஸ்கேம் பண்ணியிருக்கான் அப்படின்னா அப்போ அந்த ஆப்பு ஃபேக்கு, அந்த ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ண என்னோட ப்ரொஃபைல் ஃபேக்கு, அந்த ப்ரொஃபைலுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்த சுந்தரியோட ப்ரொஃபைலும் ஃபேக்கா, அப்போ இங்கே நடக்கிறது எல்லாமே ஃபேக்கா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோடைய அப்பா சொல்றாரு, நீ ஆப்பில் சோல்மேட்டை தேடி இங்கே வந்த, ஆனால் உன் வாழ்க்கைக்கே அது செக்மேட் வச்சிருச்சு அப்படின்ட்டு. ஒழுங்கா உன் பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு என் கூட வா, இந்த உண்மை எல்லார்ட்டையும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல பட்டுன்னு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து என்ன உண்மை அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோடைய அப்பா பார்த்ததும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோன் ஒரு டிசிஷன் மேக் பண்ணிட்டாங்க இல்லையா, ஹீரோவை சூஸ் பண்ணலான்னு. அதனால நம்ம ஹீரோன் அவங்க அப்பா கிட்ட மரியாதையா நடந்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோன் ஒரு முடிவெடுத்து ஹீரோ கிட்ட காதல சொல்லிடலாம் அப்படின்ட்டு காதலை வெளிப்படுத்துறதுக்காக வருவாங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாருங்க. இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி அந்த அப்ளிகேஷன்ல என்னோட ப்ரொஃபைலை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த அப்ளிகேஷன் வந்து நீ தான் என்னோட சோல்மேட் அப்படின்னு இந்த ஊரை காட்டுச்சு, அப்படிதான் நான் உன்னை தேடி வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இது எல்லாமே ஆர்கானிக்கா நடந்தது அப்படின்னு தான் ஹீரோ நினைச்சாங்க. ஆனா ஹீரோ அவரோட அப்ளிகேஷனுக்கு ட்ரையல் ரன் பண்றதுக்காக ட்ரையல் பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு. இதன் மூலமா நம்மளை இம்ப்ரெஸ் பண்றேன் அப்படின்ற பேர்ல நம்ம மனசை வேற கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட மனசு உடஞ்சு போயிருதுங்க. எல்லாம் கைகூடி வர நேரம் பார்த்து ஹீரோவே எல்லாத்தையும் உடைச்சிடுறாருங்க. ஹீரோ அப்படியே பேச பேச ஹீரோனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. நீ இங்கிருந்து போயிரு அப்படின்னு பட்டுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ அங்கிருந்து போயிடுறாருங்க. இப்போ ஊரை விட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஊருக்காரங்களும் சரி வேணுகோபாலும் சரி வந்து தடுக்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நாளைக்கு காலையில போட் ரேஸ் இருக்கான், அந்த போட் ரேஸ்ல ஹீரோவும் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோடைய அப்பா பாத்தீங்கன்னா சரி கலந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ரெட் கலர் டீம்ல வந்து போட்டை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட டீம் தான் பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்டா வந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே சேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் மிகுந்த மன உளைச்சலோட அங்க நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் எப்படியாவது இந்த டீமை வின் பண்ண வச்சிடலாம்னு சொல்லிட்டு கடினமா வேலை செஞ்சு எல்லாருமே மோட்டிவேட் பண்ணி அந்த போட்டை ஃபர்ஸ்டா கொண்டு வந்து ஜெயிக்கவும் வச்சிருவாருங்க. எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் அப்செட்டாவே இருந்துட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோடைய அப்பாவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பாருங்க. உங்களால தான் நான் ரிட்டர்ன் வந்துட்டேன், என்னதான் அந்த அப்ளிகேஷனை நம்பி போயிருந்தாலும் எனக்கு அவன் மேல உருவான காதல் வந்து உண்மை அப்படின்ற மாதிரி சொல்ல பட்டு ஹீரோடைய அப்பா சொல்றாரு, நீ பிசினஸ் விஷயத்துல தான் இந்த மாதிரி முட்டாளா இருக்கன்னு உனக்கு திட்டுறனே தவிர உன்னுடைய காதல் உனக்கு பிடிச்ச பொண்ணு, அப்ப நீ தானே டிசைட் பண்ணணும், அதை விட்டுட்டு நான் சொல்ற பேச்சு கேட்டு இங்க வந்துட்டேன்னு சொல்ற அப்படிங்கும் போது ஏன்பா அப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. நான் எங்கடா மாத்தி மாத்தி பேசினேன், உன்னோட பிசினஸ் விஷயத்திலையும் பணம் சம்பாதிக்கிற விஷயத்திலையும் மட்டும்தான் நான் தலையிடுறேன், உன்னோட பர்சனல் லைஃப்லலாம் நான் தலையிடுறது இல்ல அப்படின்னு ஹீரோடைய அப்பா சொல்லிடுறாருங்க. இப்ப ஹீரோடைய அப்பா என்ன சொல்றாருன்னா, இங்க இருந்து பிளேனை பிடிச்சி கிளம்பு, அங்க போ, அந்த பொண்ணோட இங்க வா, இல்லாட்டி வராத, ஒரு ராங்கான அப்ளிகேஷன்ல கரெக்டான ஒரு பொண்ணை நீ கண்டுபிடிச்சிருக்க, நீ போ அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. உடனே ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாருங்க. வேட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு கல்யாண கோலத்துல அந்த வீட்டுக்கிட்டையும் போயிடுறாரு. ஹீரோனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய தென்னை மரத்து மேலே ஏறி ஹீரோனுடைய ரூம் கிட்ட இருந்து குரல் கொடுக்குறாருங்க. ஹீரோனு கல்யாண கோலத்துல வராங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஆப் இல்ல, நான் என்னோட ஹார்ட்ல இருந்து பேசுறேன், எனக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு, நான் உன்னதான் முழுவதமா காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. இங்க எந்த பிரச்சனையும் பண்ணாத, இன்னைக்கு என்னுடைய கல்யாணம், நீங்க இருந்து போயிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் தப்பு பண்ணிட்டு தான் இல்லன்னு சொல்லல, அதுக்காக என்னை மன்னிச்சுக்கோ, தண்டிச்சிடாத, வாழ்க்கை முழுக்க நான் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா பேசுறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்படியே கண் கலங்கி நின்னுகிட்டு இருப்பாங்க. உடனே பார்கவ் அங்கிளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சுங்க. தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய அவனை இறக்குங்க, அவனை பிடிச்சி அடிங்க அப்படின்ற மாதிரிலாம்
சொல்ல நம்ம ஹீரோ அடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஹீரோ சண்டை போட்டுட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறாருங்க. உனக்கு என்னதான் பிடிச்சிருக்குன்னு தெரியும், கண்ணை மூடி 2 செகண்ட் நினைச்சு பாரு, உன் கண்ணுக்கு யாரு தெரியுறாங்கன்னு அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு ஹீரோனு கண்ணை மூடுவாங்க. அந்த நேரம் பார்த்து கதவை திறந்துட்டு வேணுகோபால் வந்துருவாருங்க. வேணுகோபால் அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, வேணுகோபாலா நான் தான் தெரியுவேன், இவன் இடையில பூந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேணுகோபால் முன்னாடியே ஹீரோயின் கிட்ட காதல சொல்லிடுவாரு. அப்ப கரெக்டா ஆளுங்கெல்லாம் வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு போயிருவாங்க. வேணுகோபால் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேச ஆரம்பிப்பாருங்க. நான் உன்னை காதலிக்கிறேன் தான், எனக்கு உன்னை பிடிக்கும் தான், ஆனா உன்னோட வாழ்க்கை அப்படின்றது உன்னோடையதான் இருக்கணும், உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், மற்றவங்க சொல்லி நீ பண்ற மாதிரி இருக்கணும், உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி வேணுகோபால் சொல்லிடுறாருங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறாருங்க. எல்லோருமே வெறிகொண்டு துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இதைத்தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்போம். ஹீரோ இதுக்கப்புறம் ஓடுறதுக்கு வழி இல்லாம அங்க இருக்கக்கூடிய கடல்ல குதிக்கிறாரு. அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். அந்த கடல்ல சின்னதா ஒரு படகு எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்துறதுக்காக வந்திருப்பாங்க. இங்க வந்துருன்னு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ அந்த கடல்ல குதிச்சு நீந்தி போய் அந்த படகுல போர்டு ஆகுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்னு சேர்றாங்க. இருந்தாலும் இவங்களை பிடிக்கிறதுக்காக பார்கவ் அங்கிள் ஆளுங்களோட அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பட் இவங்க 2 பேரும் படகுல நின்று கிஸ் பண்ணிப்பாங்க. இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.